ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு V2 சமையல் 1223 சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து எல்லோ பூசணிக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பாருங்கள். பேனில் எண்ணெயை ஊற்றிக்கினாங்க. அந்த எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுமே கடுகு சீரகம் போடுறாங்க. கடுகு சீரகம் நல்லா வெடியணும் அது. ஸோ இந்த சமையல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்லாம், ஒயிட் ரைஸ் சாம்பார் கூட சாப்பிட்லாம், அப்புறம் ஒயிட் ரைஸ் ரசம் கூட சாப்பிட்லாம், சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், ஈவன் வித் கர்ட் ரைஸ் கூட நீங்கள் இதை சாப்பிட்லாம். இந்த பூசணிக்காய் பொரியல் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ கடுகு வெடிஞ்சின்னு இருக்குது இல்லைங்களா? நல்லா வெடிணும். அது வெடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம மிச்சம் என்ன இருக்கோ அதெல்லாம் போடணுங்க. இன்னும் வெடியில் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வெடிஞ்சிருக்கு. ஸோ அது கம்ப்ளீட்டாக வெடியணும். கடுகு சீரகம் ரெண்டுமே நீங்கள் ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே வச்சு செய்யுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் எப்பயுமே எந்த ஒரு ரெசிபி எடுத்தாலும் ஹையில் வைக்கக்கூடாது, மீடியமில் பண்ணணும். அப்போ தான் நல்லா வேகும். அது இல்லைன்னா ரொம்ப கரைஞ்சிடும். இப்போ பாருங்கள், கடுகு சீரகம் வெடிஞ்சிருந்தமே வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் போட்டுக்கிறாங்க. ஸோ இப்போ வெங்காயம் போட்டும் இருக்கும். பச்சை மிளகா, இந்த பச்சை மிளகா வந்து நீங்கள் காம்பை கிள்ளிட்டு அது ஒரு கீறு போடணுங்க, ஒரு நேர் கீறு போடணுங்க. ஸோ இது காரத்துக்காக ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பூசணிக்காய் பொரியலில். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து எல்லோ பூசணிக்காய். ஸோ ஜாஸ்தி கைண்ட் ஆஃப் பூசணிக்காய் இருக்குது, ஒயிட் கலர் இருக்குது இல்லைங்களா? ஸோ இன்றைக்கி வந்து எல்லோ பூசணிக்காய். பாருங்கள், இப்போ நல்லா வெங்காயம் வதங்கினதுமே கருவேப்பிலை போடணும். வெங்காயம் வந்து ஃபுல் கோல்டன் ப்ரௌனாக பண்ணக்கூடாதுங்க, நார்மலாக வதங்கணும். இப்போ கருவேப்பிலை போட்டாங்களா? கருவேப்பிலை போட்டு நல்லா அது வதங்க விடுங்க. வதங்கினதுமே எல்லோ பூசணி, மஞ்சள் பூசணி. ஸோ இது எல்லா இடத்துலையும் கிடைக்கும், மார்க்கெட்டில் கிடைக்கும், ஆன்லைனில் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். இந்தமாரி சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, இப்போ நான் ஃபஸ்ட்லேன்னு சொல்கிறேன் பாருங்கள். எண்ணெய், கடுகு சீரகம், வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இந்த மஞ்சள் கலர் பூசணியை போட்டு நல்லா கலரணும். ஸோ த்ரூ அவுட் தி வீடியோ வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். நீங்கள் ஹை ஃப்ளேமும் வைக்கக்கூடாது, சிம்லேயும் வைக்கக்கூடாது, ஸ்லோவாகவும் வைக்கக்கூடாது. சிம்மில் கூட வைக்கக்கூடாது. இப்போது உப்பு. இந்த வீடியோவில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா நாங்கள் தண்ணி எங்கேயுமே ஆட் பண்ணல. தண்ணி ஆட் பண்ணாமல் நீங்கள் இது வதங்க வேணும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிச்சு. வதங்கினதுமே இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா மொல்லமாக கலரி வேணும். சிம்லேயே வச்சு பண்ணுங்கள், மீடியம் ஃப்ளேம் இல்லைனா சிம்மில் வச்சு பண்ணுங்கள். ஸோ நல்லா வதங்கிச்சு பூசணிக்காய். இப்போ இது மேலே வந்து துருவி வச்ச தேங்காய் டேஸ்ட்டுக்கு போட்டுக்கணும். நீங்கள் வேணால் இது கூட நீங்கள் வேர்க்கடலை கூட நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த வேர்க்கடலை பொடியாக்கி கூட நீங்கள் போடலாம், டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். நாங்கள் இன்றைக்கி இதில் போடல. நீங்கள் வேணுன்னா எக்ஸ்ட்ராவாக ஃப்ளேவராக இருக்கணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அது வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். V2 சமையல் 1223 சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்தமாரி கலரி விட்டுக்கணும். உங்களுக்கு வேர்க்கடலை வேணும்னா ஃப்ரை பண்ணிவிட்டு அதை பொடியாக்கி ஒன்றும் பாதியாக பொடியாக்கி இதில் போட்டுடணும். சொன்னமாரி வெள்ளை சாதம், சாம்பாருக்கு, ரசத்துக்கு, சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, கர்ட் ரைஸ்க்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.